Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆடி பெருக்கு ஸ்பெஷல் 1 pot பாயாச ரெசிபி தான். முந்திரி திராட்சை எதையுமே வறுக்காம இந்த பாயாசத்தை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த பாயாசம் 1 pot பாயாசங்க. அதாவது ஒரே ஒரு குக்கரை மட்டும் தான் யூஸ் பண்ணி இந்த பாயாசத்தை நாம இன்னைக்கு செய்ய போறோம். முக்கியமா இந்த பாயாசம் செய்யறதுக்கு நம்ம பால், தேங்காய் பால் எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த பாயாசம் ஜவ்வரிசி பாயாசமோ இல்ல, பாசிப்பருப்பு பாயாசமோ இல்ல, ரெண்டும் கலந்த ஒரு வித்தியாசமான பாயாசம். ரொம்ப அருமையான டேஸ்ட்ல நீங்க இதுவரைக்கும் டேஸ்ட் பண்ணியிருக்காத சூப்பரான பாயாசம் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி Y2K சமையலுக்கு நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஜவ்வரிசியை 1.5 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், திராட்சை, பொடியாக கட் பண்ண பாதாம் 10 கிராம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அது கூட 4 அச்சு வெல்லத்தை தட்டி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கரும்பு சக்கரை இல்லைன்னா பனை வெல்லம் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, வீட்டிலேயே காய்ச்சின சுத்தமான பசுனை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச், தண்ணி 2.5 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே ஸ்வீட் செய்யும்போது 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணோன்னா செய்கிற ஸ்வீட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற ஜவ்வரிசியை குக்கரில் போட்டு வேக வைக்கிறனால ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. மாவு ஜவ்வரிசிக்கு பதிலாக நைலான் ஜவ்வரிசி நீங்கள் யூஸ் பண்ணினாலும் அதை அரை மணி நேரம் நார்மல் வாட்டர்லேயே ஊற வச்சாலே போதும். உங்களுக்கு பாயாசம் ரொம்ப தண்ணியாட்ட வேணும்னா இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வேணுங்கிறனால அளவான தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை லாக் பண்ணிடலாம். எப்பெல்லாம் நம்மளுக்கு பாயாசம் பிடிக்கணும்னு தோணுதோ இந்த பாயாசத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் 3 விசில் வந்து இறக்குனாலே போதும். ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துடும். குக்கர் 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு அதில் இருக்க ப்ரெஷர் நார்மலாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நார்மலாக ப்ரெஷர் போக வைக்க வேண்டியதில்லை. ப்ரெஷர்லாம் போய் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் 1 pot பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு குக்கரை மட்டுமே யூஸ் பண்ணி பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் கலந்த ரொம்ப டேஸ்டியான ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான 1 pot பாயாசத்தை ரெடி பண்ணியாச்சு. நல்லா யம்மியாக திக்காக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக 1 pot பாயாசம் செஞ்சிட்டோம். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிஜமாக இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஜவ்வரிசி, அந்த பாசிப்பருப்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியான இந்த 1 pot பாயாச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆடி பெருக்குக்கு இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.